मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। பசங்களா சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் ஆக்கிட்டீங்க? நான் ஆபீஸ் வர போகணும். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம் மேடம். என்ன வேலை பண்ணிருக்கீங்க? மண்ணோட சேர்ந்த மக்களோட நிலைமை சில சமயம் இப்படிதான் ஆகிடும். என்ன புரிஞ்சுதா மேடம்? கிரவுண்ட் எல்லாம் தனியா இருந்தது, அதனாலதான் எங்க மேல செயற்பட்டுருச்சு. எங்க பாருங்க, வீட்டுக்கு போய் ஒழுங்கா கூலிங்க. அப்புறம் வீட்லயே இருங்க. பெயிண்டிங் பண்றவங்கள நான் வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். அப்படியா? நான் ரூம்ல வாத்து வரைய சொல்லுவேன். குவாக் குவாக். அனி, பெயிண்டிங் பண்றவங்கன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க. இது கூட உனக்கு தெரியாது? ஆமாப்பா, ஆமா. நான் ஆபீஸ் போறேன். அவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்கன்னு கூட இருந்து பாத்துக்கோங்க. அவங்க வேலை செஞ்சு முடியற வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க. இத கேட்டியா மோனோ? என்னது? ஆமா மோனு டார்லிங். ஆமா பாலி. இந்த ஏரியால திருடுறதுக்கு நாம மோனு பாலியா தான் இருக்கணும். அதனால்தான் நீ மோனோ, நான் பாலி. ஆமா, ஏன் இப்போ ஞாபகம் வந்தது? ஒரு பெரிய வீடு, 4 சின்ன சின்ன பசங்க. உனக்கு ஏதாவது ஐடியா வந்ததா? இல்லையே. As expected. நானே உனக்கு புரிய வைக்கிறேன். நாம சுண்ணாம்பு அடிக்கிறவங்கள போவோம், அதுக்கப்புறம் வீட்டுல கொள்ளை அடிப்போம். ஆனா நம்ம கிட்ட சுண்ணாம்பு அடிக்கிற பொருட்கள் இல்லையே பாலி. அட, நான் சொல்றத கேக்குறியா? இங்க சுண்ணாம்பு அடிக்கிறவங்க வர போறாங்க. ஏதாவது ஐடியா வந்ததா? அப்ப நம்ம அங்க போய் சுண்ணாம்பு அடிக்க பொருளை வாங்கிக்கலாங்கிறியா? உனக்கு புரியவே புரியாது. நம்ம வாங்குறவங்க இல்ல, பறிக்கிறோம். அவங்களை இங்க இருந்து அடிச்சு விரட்டுறோம். அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம உள்ள போறோம். புரியுதா? மறுபடியும் உள்ளவா? இப்பதானே வெளியில வந்து 2 நாள் ஆகுது. ஜெயிலுக்குள்ள இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள போக போறோம். புரியுதா? என்ன ஒரு சூப்பர் ஐடியா. அண்ட் யூ ஆர் ஆல்சோ ஸ்மார்ட். இப்ப வா போலாம். ஃபாலோ மீ. பண்ணி, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். நீ பீட்சா ஆர்டர் பண்ணி வை. இப்ப சமைக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இல்ல, சாப்பிடுறதுக்கே நேரம் குறைவா தான் இருக்கு. ஏய், சாப்பாட்டு ராமா. வயித்தெரிச்சல் ரொம்பவே மோசம். என்ன புரிஞ்சுதா? அட, அது எரிச்சல் இல்லப்பா, அசிடிட்டி. சில்லுன்னு பாலை கொடுங்க, ஜோர்தா இருக்கு. அதுவும் குடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி பீட்சா சாப்பிட்டுக்கிறேனே. சரி, உள்ள வாங்க. ஹலோ நண்பர்களே. ஹலோ. நீங்க எப்போது தர்பூசணி சாப்பிட்டிருக்கீங்களா? நிறைய வாட்டி சாப்பிட்டிருக்கோம். எப்படி சாப்பிட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்படி நீங்க அடி வாங்க வேண்டானா சீக்கிரமா அவங்க உங்க ட்ரெஸ் ஆவருங்க, சாமான வைங்க, அப்புறம் இவனை தூக்கிட்டு ஓடுங்க. நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்ததா? சுண்ணாம்பு அடிக்கலான்னு வந்தோம், நமக்கு சுண்ணாம்பு அடிச்சுட்டாங்க. யாருங்க நீங்க? மோனோபாலி. 2 பேருமே மோனோபாலியா? வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம்ல? எங்களோட பேரு மோனோபாலி. இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அதனாலதான் இவன் மத்தவங்க உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான். அது சரி, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? மேடம் எங்களை ஒயிட் வாஷ் பண்றதுக்காக வர சொன்னாங்க. சுண்ணாம்பு அடிக்கணும். அடேங்கப்பா, இன்னைக்கு நீங்க எங்க வீட்டை நல்லா பெயிண்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பங்களால பெயிண்ட் அடிக்க வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் டவுன் ஹால்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த நாள் வரும். அப்புறம் பெரிய ஆளா ஆயிடுவீங்க. அப்புறம் தாஜ்மஹால் இல்ல ஏன் ரெட் ஃபோர்ட்டை கூட பெயிண்ட் அடிப்பீங்க. ஆமா பாலி, நம்ம கேக்குறதெல்லாம் உண்மையா? நம்ம பெரிய பணக்காரனாக போறோம். பெரிய பெரிய இடத்தெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ண போறோம். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்க வீட்டை நல்லா பெயிண்ட் பண்ணி ஆகணும். அட வாய மடுப்பா. ஆமா, நீங்க பெயிண்டரா? ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. இங்க பாத்தீங்களா எங்களோட பொருளை? ஏதாவது ஐடியா வந்ததா? நீங்க வச்சிருக்கிற பொருட்களை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நீங்க பெயிண்டர்னு. எப்படி இந்த மாதிரி பொருளை யார் வேணாலும் திருடலாம்ல? பொருளை திருடிட்டா மட்டும் நீங்க பெயிண்டர் ஆகிட முடியாதே. அதுக்காக பெயிண்டிங்கும் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா யாருக்குமே பெயிண்டிங் அடிக்க வேண்டாம்னா
அடடா, அப்ப எதுக்காக பெயிண்டிங்கான பொருளை திருடனா? என்ன பண்ணணுமோ அதுக்கான தேவையான பொருட்களை மட்டும் தானே திருடனா? எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்க. நிச்சயமா எங்க சொந்த வீடா நடிச்சு எல்லா வேலையும் நாங்க செய்வோம். அடேங்கப்பா, நீங்க பணிவானவரு, கனிவானவரு, பண்பாடு தெரிஞ்சவரு. ஆனா நீங்க ஒரு பெயிண்டரே கிடையாது. நீங்க ஒரு ஆர்டிஸ்ட். அட போதும் போதும், முதல்ல பெயிண்டிங் வேலையை ஆரம்பிங்க. பெட்ரூம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இல்ல, முதல்ல டிராயிங் ரூம்ல இருந்து ஆரம்பிங்க. இது ரொம்ப பெரிய வீடு. நாங்க பெயிண்ட கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்க இங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். நீங்க போயிட்டு கொஞ்சம் பெயிண்ட வாங்கிட்டு வந்துருங்க ப்ளீஸ். ஏதாவது ஐடியா வந்துச்சா? வந்துருச்சு. இப்ப நான் வெயில்ல போய் பெயிண்ட் வாங்கிட்டு வரணுமா? நீ எதுக்கு போய் சுண்ணாம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு? ஏன்னா ஜோர்தார் பெயிண்டிங் பண்ணுவான். பப்பட்டால பெயிண்டிங் டப்பாவை தூக்க முடியாது. அதோட ஹனி எந்த பெயிண்ட் வாங்கிட்டு வருவான்னு தெரியாது. ஏன்னா அவன் ஒரு டாங்கி இல்லையா? ஹேய், நான் அறிவில்லாத டாங்கி கிடையாது, வெறும் டாங்கி தான். அட, இது என்ன திறக்கவே மாட்டேங்குது. சாரி, நான் சுத்தம் பண்ணி விடுறேன். சுத்தமாகலனா நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணணும். என்னையா பண்ற நீ? கிளியோட அடையாளமே இந்த கலர் தான் ஐயா. அந்த அடையாளம் போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த கிளிக்கு எந்த மதிப்பும் இருக்காது. ஆனா நீ என்ன கலரா மாத்திட்டியே. ஏய், போமா போய் குளிச்சிட்டு வா. நீ தண்ணிய ஊத்தி கழுவுனா உன் மேல இருக்கிற இந்த பெயிண்ட் கரையெல்லாம் போயிடும். நிலால தூசிய எரிஞ்சு அத பரிதாபமாக்கிட்டீங்க. என்ன புரிஞ்சுதா? ஓனோ, சீலிங் ரொம்ப உயரத்துல இருக்கு. பிரதர், கொஞ்சம் அதை இறக்கி விட முடியுமா? சுண்ணாம்பு அடிக்க. இது வரைக்கும் செஞ்சு பார்க்கல, வேணும்னா இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஓனோ, சீலிங்க்கு பெயிண்ட் அடிக்க வேண்டாம். மேல பெயிண்ட் பண்றதுக்கு குதிரை வேணும். குதிரை. அட, குதிரையில ஏறி எப்படி பெயிண்ட் அடிக்கிறது? குதிரை அசையும்ல. அதுவும் இல்லாம குதிரை ஒரே இடத்துல இல்லாம அடுத்த ரூமுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அட, நீங்க ரெண்டு பேரும் டாங்கி தாமா. குதிரை ஏறுறத ஏணி ஏறுறதுன்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க தான் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க போய் அதை கொண்டு வாங்க. இல்ல, ஒருத்தன் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இப்ப என்னாலையும் போக முடியாது. மேடம் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஹே ஜோர்தார், அதான் இப்ப வெளியே போயிட்டல, அப்படியே ஏனியே கொண்டு வந்துறியன. அடேங்க அப்பா, பன்னி கூட இருந்து உன்னோட முள்ளையும் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஹனி. நான் போய் டாக்டர் பாலு வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அட, அவ இன்னும் இங்கதான் இருக்கா. தண்ணி கிடைக்குமா? கிடைக்குமே, கிச்சன்ல தான் இருக்கு. இல்ல, எனக்கு மினரல் வாட்டர் தான் வேணும். கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வாங்க. பாத்ரூம வெளியில போய் தாப்பா போடு. அப்பதான் பொப்பட்டு வெளியில வர மாட்டான். நான் பெட்ரூமுக்கு போறேன். நான் புடிச்சிட்டேன். அடே டாங்கி, நான் இங்க தூங்கிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நான் உன்னை தூக்கி விடுறேன். நடு ரோட்ல என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ மேடம். என்ன பண்ணி இது? ஜோர்தார் போனையே எடுக்க மாட்டேங்கிறான். அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. மேடம், அவன் எங்கேயோ மாட்டிக்கிட்டான். அதனாலதான் அவனால போன் அட்டெண்ட் பண்ண முடியல. சரி, இப்ப நான் சொல்ற விஷயத்த கேட்டுக்கோ. பெயிண்டர்ஸ் யாரோ பயங்கரமா அடிச்சிருக்காங்களா? பாவம், இன்னைக்கு அவங்களால பெயிண்ட் பண்ண வர முடியாதா? ஹலோ மணி, ஹலோ. ஆமாமா, ஆனா மேடம், பெயிண்டர்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்களே. என்ன? அப்ப வீட்டுக்குள்ள வந்தது யாரு? இங்க பாருங்க பசங்களா, அவங்க பெயிண்டரா இருக்க முடியாது. அவங்கள வெளியே போக சொல்லுங்க. பாத்து. நாங்க பாத்துக்கிறோம் மேடம். அவங்க பெயிண்டர்ஸே இல்ல. என்ன?
நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க பெயிண்டர்ஸே கிடையாது. உண்மையான பெயிண்டர்ஸ் அவங்க அடிச்சு விரட்டிட்டாங்களா. அநேகமா அவங்க திருடுங்க. இல்ல, அவங்க ரொம்ப ஹைஃபையான ஆளுங்க. அதனாலதான் அவங்க மினரல் வாட்டர் மட்டும் குடிக்கிறாங்க. அதனாலதான் நான் அதை வாங்குறதுக்காக என்ன அவங்க வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அந்த பெயிண்டருங்க ஏடா கூடமான ஆளுங்க. அவங்க என்ன பாத்ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜன்னல் வழியா பார்த்தேன். அவங்க பெட்ரூம்குள்ள இருந்தாங்க. என்ன புரிஞ்சுதா? அப்ப அவங்க திருடுங்க தான். திருட தான் வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது. நடு ரோட்ல தூங்க வேண்டியதா இருக்கும். ஒருத்தங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பயமுறுத்துறது பெரிய பாவம். அவங்க 2 பேரும் வீட்டுல தனியா இருக்காங்க. வாங்கம்மா போலாம். மோனு, இது ஏன் உடையவே மாட்டேங்குது? ஒரு விஷயத்துல அதிர்ஷ்டம் இல்லனா அதுக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நிச்சயமா கிடைக்காது. என்ன புரிஞ்சுதா? நீங்க புத்திசாலிங்க. தேங்க்யூ. அறிவாளிங்க. ஞானிங்க. ஆமாமா. நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. நீங்க டாங்கிங்க. என்னதான் அந்த லாக்கருக்கு பாம்பு வச்சாலும் அது உடையவே உடையாது. இத சாவி போட்டு மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். மோனு, சாவியா வாங்கு. ஓகே பாலி. சரி கேட்ச். பீட்சா டெலிவரி. என்னோட பீட்சா. பாலி, உங்களுக்கு பீஸா வந்திருக்கு. அந்த பீஸா வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாவி வாங்கிக்கோ. டாங்கி, சொல்லுங்க. இல்ல அவைக்கு என்ன சொன்னா? சீக்கிரம் ஓடுங்க. ஏய், நம்ம போய் போலீஸை கூட்டிட்டு வரலாம். இங்க இருந்து உடனே கிளம்பிடலாம். வாங்க போலாம். நான் சொல்றதை கேளுங்க. என்கிட்ட சாவிய கொடுங்க. நெல்லுங்க. அப்படி ஒரு சாவி இல்லவே இல்ல அதிர்ஷ்டத்தோட பூட்டை திறக்கிறதுக்கு. என்ன புரிஞ்சுதா? சில நேரம் சோகம் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன புரிஞ்சுதா? எங்க தலைக்கு தொப்பி போட வந்தீங்கல்ல, இப்ப இந்த தொப்பியோட வேலைய பாருங்க. இப்ப இவன் சமைக்க போறான். என்ன மன்னிச்சிருக்க. சாரி. இவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க. ஓடு மோனு, இங்க இருந்து ஓடு. ஓகே பாலி.
பசங்களா இங்க வாங்க. என்னாச்சு மேடம், இவங்களும் போலியான பெயிண்டர்ஸா? இல்ல பசங்களா, நேத்து உங்களுடைய வீர சாகசத்தை காட்டுனீங்க, அதனால உங்க எல்லாருக்கும் நான் ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். ஆமா, எங்க பாருங்க. வாத்து, ஹே ஹே, குவாக் குவாக்.